ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் தான் விளையாட போறோம். ஒரு புது ட்ரை நம்ம பண்ண போறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கேம் லோடிங் ஆயிடுச்சு. ஒரு நல்ல மேப்பா வரும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல மேப் வந்தா நம்மளால ஈஸியாக ஜெயிச்சிட முடியும். ஸோ இந்த கேம் எனக்கு நல்லா விளையாட தெரியும். ஏன்னா நான் கொஞ்சம் கத்துக்கிட்டேன் இந்த கேம் விளையாட. ஸோ கொஞ்சம் ஒரு ப்ரோ பிளேயர் நான் இந்த கேம்ல. ஸோ ஸ்பின் கோ ரவுண்டுன்னு ஏதோ ஒரு மேப் வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான மேப் தான். இதுல ஜெயிச்சிடலாம். நெக்ஸ்ட் ரவுண்ட்ல வர மேப் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது. ஸோ அதுல எப்படியும் ஜெயிச்சிடலாம். இதுல வேற லேக் இஷ்யூ, அப்புறம் பிங் இஷ்யூ. அதாவது பிங்க்னா இன்டர்நெட் இஷ்யூ, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ பார்த்துட்டு விளையாண்டு ஆகணும். 12 பிளேயர்ஸ்குள்ள நம்ம குவாலிஃபை ஆகணும். ஸோ நமக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிட்டாங்க? நமக்கு முன்னாடி 4 பேர் போயிட்டாங்க. நம்ம தான் கொஞ்சம் பின்னாடி இருக்கோம். ஸோ சீக்கிரமா போய் ஆகணும். இங்க வேற ஒரு மிஷின்லாம் வச்சிருக்காங்க. டே மிஷினை என்ன தட்டி விட்டுறாத. ஐயோ நம்மள தட்டிட்டான். ஓகே, நம்மளோட லக்கில் இங்க சேர்ந்துட்டோம். இந்த மாதிரி லக்கு எப்பவுமே கை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ பார்த்து விளையாண்டா ஆகணும். இந்த கேம் விளையாட நிறைய பொறுமை தேவை. மற்ற பிளேயர்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? வேணா நம்ம உள்ள எரியும். நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. எப்படியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல குவாலிஃபை ஆயாச்சு. ஓகே, நம்ம குவாலிஃபை ஆயிடுச்சு. இங்க நிறைய பிளேயர்ஸ் விடாமுயற்சியோட விளையாண்டுட்டு இருக்காங்க. குவாலிஃபை ஆவாங்களா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம். நம்ம ஸ்பெக்டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம் வேற ஒரு பிளேயரோட கேம் பிளேவை. ஸோ தாவீர் தான் ஐயோ கீழே விழுந்துட்டான். திருப்பி கீழே மண்ணை கவிட்டான். சரி பாப்போம் இப்போ வச்சு ஜெயிக்கிறானா இல்லைன்னு. இப்போ கூட அவனுக்கு சான்ஸ் இருந்தது, அவன் யூஸ் பண்ணாம போயிட்டான். ஸோ இந்த கேம்ல 12 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்க. 12 பிளேயர்ஸ் உள்ளேயும் போயிட்டானுங்க. அந்த 12 பிளேயர்ஸ்லயும் நம்ம ஒரு ஆளே. ஸோ அதை நினைக்கும்போது கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஸோ அடுத்த ரவுண்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரவுண்ட்ல எப்படியும் ஒரு என்ன சொல்றது, இது கீழே ஒரு மேப்பு, லேசர் மேப்பு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பார்ப்போம், ஒரு நல்ல மேப்பா ஏதாவது கிடைக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, என்ன மேப் வந்திருக்கு? ஓகே, சூப்பர் ஸ்லைடா. ஓகே, இந்த மேப் வந்திருக்கு. இது கொஞ்சம் ஈஸியான மேப் தான். இதில் நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் தெரியும் என்பதால் நம்ம இதில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம். ஸோ இதில் குவாலிஃபை ஆயிடுவோம். ஸோ அடுத்த வர ரவுண்டில் என்ன மேப் வருதுன்ட்டுன்னா எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. ஸோ அந்த ஒரு நல்ல மேப்பாக வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ குதிச்சிடுறா கைப்புள்ள. ஓகே குதிச்சுட்டான். ஓகே ஸ்லைடுக்குள்ளே வந்தாச்சு. இந்த தண்ணியில் சறுக்கிக்கிட்டே போய் ஜெயிக்கணும் நம்ம. ஸோ நமக்கு முன்னாடி 3 பேர் சறுக்கிட்டு போறானுங்க. இந்த ரவுண்ட்ல 6 பிளேயர்ஸ் தான் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ 6 பிளேயர்ஸ்ல நம்ம போகணும். கண்டிப்பா போயே தீரணும். ஓகே, இந்த கேம் அதாவது இந்த மேப் எனக்கு அத்துப்படி. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மேப் எப்படி விளையாடணும்னு. ஏன்னா இந்த மேப்ல நான் ஒரு ப்ரோ பிளேயர். ஸோ இந்த மேப்ல நான் அடிச்சு காலே இல்லை. இன்னொராச்சு ஐயையோ இப்போதானே வேற. ஐயையோ தேவையில்லாம வாங்கி விட்டனும். நமக்கு முன்னாடி போயிட்டானுங்க நிறைய பேரு. நம்ம போய் அவனுக்கு குவாலிஃபை ஆகணும்னா திருப்பி நம்ம மாட்டிக்கிட்டே இருக்க. என்னாச்சுன்னு தெரியல இன்னைக்கு. ஓகே வந்தாச்சு திருப்பி. அட்டே என்னடா இந்த கேம் இன்னைக்கு இப்படி பண்ணுது சொதப்புன்னு இந்த மேப்பு. திருப்பி போயாச்சு. அச்சா இன்னைக்கு பார்த்தேன் கேம் பிளேக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒழுங்கா விளையாட மாட்டேன். ஸோ அடுத்த ரவுண்ட்ல நம்ம ஜெயிப்போமா? அதுதான் கடைசி ரவுண்டு. அதுல ஒரு பிளேயர் தான் குவாலிஃபை ஆவாங்க. ஸோ அந்த ரவுண்ட்ல ஜெயிச்சாதான் இந்த கேமை ஜெயிச்ச மாதிரி. ஸோ பார்ப்போம் அடுத்த ரவுண்டு ஒரு ஈஸியான மேப்பாக வருதான்னு பார்ப்போம். ஸோ இதில் ஒரு 6 பிளேயர்ஸ் மேலே போயிட்டாச்சே, கீழே போயிட்டானுங்க. ஸோ இதில் 6 பிளேயர்ஸ் எலிமினேட் ஆகிட்டாங்க. 6 பிளேயர்ஸ் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ அடுத்த ரவுண்டு தான் ஒரு முக்கியமான ரவுண்டு. அதான் லாஸ்ட் ரவுண்டு, ஃபைனல் ரவுண்டு. இதில் ஒரு ஆள் தான் குவாலிஃபை ஆக முடியும். ஒரு நல்ல மேப்பாக நல்லா இருக்கும். ஸோ பார்த்தா இது என்னடா சூப்பர் வாட்டர் பார்க். இது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஈஸின்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு மீடியமான ஒரு மேப்பு தான். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஜெயிக்க முடியுமா இல்லையானே. ஜெயிக்கலான்னு பிரச்சனை இல்லை. அடுத்த ரவுண்டு நம்ம ட்ரை பண்ணி ஜெயிப்போம். அடுத்த மேட்ச் ஆச்சு. ஸோ நமக்கு முன்னாடி ஒருத்தன் போயிட்டு இருக்கேன். நம்மளால ஓவர்டேக் பண்ணி போனோம் அவனை. ஸோ நான் ஜெயிப்பண்ணா, கண்டிப்பாக ஜெயிப்பண்ணா. ஐயோ 2 பேர் போயிட்டானுங்களே. அவன் தீண்டு இருக்காத வாய் வசனம் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம கேம் பிளேவை காட்டுவோம். ஸோ முன்னாடி போயிட்டு இருக்காங்க 2 பேரும். ஒருத்தவன் கீழே விழுட்டான், நல்ல வேலை. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். இங்கே வேற அந்த கோடாலி நம்மளை தடுக்கி விட்டுருச்சு. அவன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கான். நடுவில் அவனுக்கு கிரனேடு விழுந்துருச்சு போல. ஸோ நம்ம எப்படியாச்சும் அவனை ஓவர்டேக் பண்ணி அவனும் இன்னும் அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவான். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடும். ஓகே தெரியும் மேலே வந்துட்டீங்க. கீழே போயிருக்கலாம் வாட்டர்ல. லாவா வேற இல்லை, ஜெயிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். பார்ப்போம். முன்னாடி வேற ஒருத்தவங்க வேற லெவலில் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கேன். நம்ம ராவால விழுந்துட்டோம். எப்படியாச்சும் போய் ஆகணுமே. இதுங்க இந்த சொதப்பிட்டேன் பாருங்க. எத்தனை தடவை கீழே செத்துருப்பான் பாருங்க. ஸோ இந்த மேப்ல சொதப்பிட்டேன். அதாவது நான் யூடியூபர்ஸ் நிறைய பேர் ப்ரோ பிளேயர்ஸ் இருப்பாங்க இந்த ஸ்டம்பிள் கைஸ்ல, அந்த மாதிரி விளையாடலான்னு நான் ட்ரை பண்ணேன். அதாவது ஷார்ட் கட்ஸ் எடுத்து போகலான்னு. கடைசியில் சொதப்பி நான் ஒரு வழியா போயிட்டேன். நமக்கு முன்னாடி தான் செகண்ட் பிளேயர் போயிட்டு இருந்தேன். ஸோ அவனை ஓவர்டேக் பண்ணியாச்சு. ஸோ போயிடலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளேயர் போய் ஜெயிச்சுட்டான். நம்ம எலிமினேட் ஆகிட்டோம்.
ஸோ கடைசி வரைக்கும் போராடி நம்ம வந்து தோற்று போயிட்டோம். பரவாயில்ல, நம்ம வந்து நெக்ஸ்ட் மேட்ச் போய் அதுலாச்சும் ஜெயிக்க பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் மேட்ச்ல பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் மேட்ச் போட்டாச்சு. ஒரு நல்ல மேப்பாக வந்திருக்கு. ஸோ எல்லா மேட்ச்லையும் வந்து ஃபர்ஸ்டே ஒரு நல்ல மேப்பாக தான் வரும். செகண்ட் மேப்பும் நல்லதாக தான் வரும். ஆனால் தேர்டு மேப்பு மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமான மேப்பாக வரும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தேர்டில் வந்து ஒரு ஆள் தான் குவாலிஃபை ஆக முடியுன்றனால. ஸோ இங்கே வந்து சேத்துல நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்படியே வந்தாச்சு. இங்க வந்து ஒரு மரக்கட்டை இருக்கு. மரக்கட்டையில வந்து நிறைய ஓட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம செவுரு வச்சு வச்சு சுத்த விடுறானுங்க. கீழே தண்ணீர் வந்தோன்னா அவ்வளவுதான் காலி. ஸோ எப்படியாச்சும் நம்ம சுதாரிச்சு போக வேண்டியதுதான். எனக்கு வந்து இது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல வந்தா கீழே வந்துட்டேன். பரவாயில்ல, ஒரு தடவை தானே மிஸ் ஆச்சு, இன்னொரு தடவை மிஸ்ஸே ஆகாது. ஐயோ போச்சு. ஏன் அதெல்லாம் சும்மா உங்களுக்காக நான் விளையாண்டு காட்டினேன். ஸோ இப்படி கீழே விழுந்தோன்னே இப்படி அடிப்படும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ நான் மற்றபடி வந்து எனக்கு நல்லா விளையாட தெரியும். ஸோ இப்போ பாருங்க நான் எப்படி குவாலிஃபை ஆகிறேன்னு. ஸோ வந்தாச்சு. இங்கே ரோட்டை வேற இருக்கு, ஜம்ப் பண்ணிடுறா கைப்பில். ஓகே, இங்கே திருப்பி சேர் இருக்கு. இந்த சேத்துல எப்படி தான் போகணுமா? ஸோ இப்படி வந்து கல் வச்சிருக்கேன், இது மேலே ஜம்ப் பண்ணி போகணும் போல. ஏன் இது வந்து க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள உள்ளே போயிட வேண்டியதான். ஓகே, உள்ளே போயிடுவோம். இங்கே வெளில நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ள போயிருட்ட கைப்புள்ள. ஓகே, அப்படியே குவாலிஃபை ஆயிடுச்சு. இந்த ரவுண்ட்ல எல்லாமே குவாலிஃபை ஆயிடலாம் ஈஸியா. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் தான் கொஞ்சம் கஷ்டமான ரவுண்ட்ஸு. ஸோ 12 பிளேயர்ஸ்ல வந்து 10 பிளேயர்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. 24 பிளேயர்ஸ்ல வந்து 12 பிளேயர்ஸ் வந்து குவாலிஃபை ஆகணும். மிச்சம் இருக்கிற 12 பிளேயர்ஸ் வந்து எலிமினேட் செய்யப்படுவோம். எலிமினேட் செய்யப்பட்டவர் மிச்சம் போக மிச்சம் இருக்கிற 12 பேர் வந்து ரவுண்டு 2க்கு வந்து போவாங்க. ஸோ அதில் இப்போ நம்ம ஒரு ஆள். ஸோ ரவுண்டு 2 ஒரு நல்ல மேப்பாக வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ஈஸியான மேப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் ஈஸியான மேப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டோன்ட் ஃபால் வந்தால் நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியான மேப்புன்றதுனால தான் பார்க்குறேன். ஸோ என்ன மேப் வருதுன்னு தெரில, பாப்பா சுற்றிக்கிட்டே இருக்குது. ஓகே, டோன்ட் ஃபால் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், டோன்ட் ஃபால் தான் வந்திருக்கு. ஸோ ஈஸியான மேப் தான் நம்ம வந்து குவாலிஃபை ஆயிடுவோம் கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து சப்ப மேட்ரு இந்த மேப்பு. சிலவங்க வந்து பொறுமை இல்லாமல் போய் அடிபட்டு செத்துருவாங்க. கொஞ்சம் பொறுமையோட விளையாடணும் நம்ம. ஸோ இங்கே வந்து நிறையா சுவர்லாம் வரும். ஸோ அந்த செவருக்கிட்டேருந்து வந்து நம்ம தப்பிக்கணும். செவருக்கு நடுவில் வந்து நிறையா ஓட்டைங்க இருக்கும். அதில் நம்ம ஜம்ப் பண்ணி அப்படி இப்படின்னு தப்பிக்கணும். ஸோ இதில் கொஞ்சம் பொறுமை தேவை. ஸோ சிலவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருவாங்க. இல்லை அந்த லேசரில் பட்டு அடிபட்டு விழுந்துருவாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையோட விளையாடலாம். இப்போ வந்து 6 பிளேயர்ஸ் வந்து 2 பிளேயர்ஸ் தான் எலிமினேட் ஆயிருக்காங்க. ஸோ எல்லாமே ப்ரோ பிளேயர்ஸாக இருக்கானுங்க நம்ம கூட வந்தவனுங்களா. ஓகே, நம்ம வந்து தப்பிச்சிடலாம். ஓகே, முன்னாடி போக மாட்டேன். சரி, முன்னாடி போனாலும் விழுந்துடும், பின்னாடி போனாலும் விழுந்துடும். 2 சைடில் நம்ம எந்த சைடு போனாலும் கீழே விழுந்துடும். இந்த சோரை உடச்சிக்கிட்டு போகிறதா வேறு வழி இல்லை, போயிடலாம். ஓகே, 6 பிளேயர்ஸில் வந்து 5 பிளேயர்ஸ் வந்து எலிமினேட் ஆகிட்டான். ஒருத்த வந்து பின்னாடி போயிட்டான். இப்போ வந்து 6 பிளேயர்ஸ் வந்து எலிமினேட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ரவுண்ட் வந்து சப்பையாக நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, இந்த ரவுண்டு ஜெயிச்சிருந்தாங்க பிரயோஜனம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் ஒரு மாதிரியான ரவுண்டு, அதாவது கொஞ்சம் கஷ்டமான ரவுண்டு. ஸோ ஒரு ஈஸியான மேப் வந்தால் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எந்த மேப் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, செகண்ட் ரவுண்டில் வந்து நம்ம குவாலிஃபை ஆயிடுச்சு. தேர்ட் ரவுண்டு வந்துருச்சு. நான் அது நேரம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சொல்லிட்டு இருந்தேன். சாரி, ஹனி ட்ராப்ன்ற இதுதான் வந்திருக்கு. இல்லை என்னென்னா நம்ம இடத்துல நிற்கக்கூடாது, நிற்கிற டைல் வந்து உடஞ்சிடும். ஸோ நம்ம வந்து ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துக்காக தப்பிச்சு போயிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல நின்று அவ்வளோதான் நம்ம காலி. ஸோ ஓடிட வேண்டியதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் வந்து ஜம்ப் பண்ணி விளையாடுதுங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி நம்ம இருக்கிற இடத்துல அவனுக்கு களைச்சி விட்டுறாங்க. அதனால நம்மளால ஈஸியாக விளையாடவும் முடியல. ஸோ நீங்களாச்சும் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. ஏன்னா இந்த மேப் வந்து ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கு இல்லாமல் ஓடிக்கிட்டே கிடக்கிறதுக்கு இல்லை. இங்கே சிலவங்க இருக்காங்க ஓடி கீழே இருக்கிற பாருங்க, கீழே இருக்கிற டைல்ஸ்லாம் ஓடி களைச்சி விட்டானுங்க. ஸோ மேலேருந்து வர பிளேஸ் ஈஸியாக கீழே விழுறதுக்காக. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ப்ரோ பிளேயர் என்பதால் கொஞ்சம் பார்த்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரவுண்டில் ஜெயிச்சிருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி பார்ப்போம். ஓகே, நமக்கு கீழே இருக்கிற டைல்ஸ்னால் இன்னொரு பிளேயர் இருக்கான். ஸோ பார்ப்போம், அவன் கீழே விழுந்தால் தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அவன் நூபா ப்ரோவா ஒன்றுமே தெரில. பார்ப்போம், அவன் வந்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அடியில் கொஞ்சோண்டு டைல்ஸ்லாம் இப்போ மிச்சம் இருக்குது. அவன் ஜெயிப்பானா இல்லையா பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து முக்கால்வாசி டைல் வந்து நம்ம இருக்கிற ஃப்ளோரில் வந்து உடைய போகுது. நம்ம எப்படி இப்போ கீழே விழுந்துடும். ஓகே, நம்மளோட கதையும் தீண்டுச்சு, அவனோட கதையும் தீண்டுச்சு. இல்லை எவன் ஜெயிக்கிறான்னு இனிமேல் தான் தெரியும். ஸோ நம்ம வந்து கீழே விழுந்தாச்சு. கீழே எவனுமே ஃப்ளோரை உடச்சி வைக்கல போல, அவன் கீழே விழுந்துட்டான். ஓகே, நம்ம வந்து குவாலிஃபை ஆயிடுச்சு கைஸ். ஸோ தேர்ட் ரவுண்டில் வந்து கஷ்டமான ரவுண்டில் வந்து நம்ம குவாலிஃபை ஆயிடுச்சு. 24 பிளேயரில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேயராக வந்திருக்கோம் குவாலிஃபை ஆகி.
ஸோ ஸ்குட் கேம் மாதிரி கைஸ் நமக்கு வந்து நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக விளாட்றோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போகலான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதரை உங்களிடம் விடைபெறும் உங்களுக்கு கேலக்ஸி